ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்க விரும்பின நபர்கிட்ட இருந்து போன் கால் அல்லது மெசேஜ் உங்களுக்கு வரும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையா உங்களுக்கு இருக்குமே. லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம உணர்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்குமே. இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா வீடியோ முடியறதுக்குள்ளாரியே அந்த பர்சன் கேட்டது ஒரு மெசேஜோ போன் காலோ இல்ல இன்டிமேஷன் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்ல நான் அப்புறமேட்டு தான் இதை நான் ட்ரை பண்றேங்க அப்படின்னாலுமே ஒரே ஒரு நாள் நீங்க பண்ணாவே போதும், உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து போன் மெசேஜ் ஏதாவது ஒரு வகையில உங்களை தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் எங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனைங்க, எங்களோட ப்ராப்ளம் வந்து சடனா முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலுமே நீங்க ஒரே ஒரு நாள் பண்ணாவே போதும், வித்தின் 7 டேஸ்க்குள்ளார அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் ஏதாவது வரும் அல்லது அவங்க சம்பந்தமான ஏதாவது ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்தே தீரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதை பண்ணக்கூடிய நேரத்துல நீங்க வேற எந்த மெத்தடும் பண்ண வேண்டாம். இதை ஒரே ஒரு மெத்தடை பண்ணுங்க. இந்த மெத்தடு மூலமா தான் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும், நான் ஆசைப்பட்டது நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட பண்ணுங்க போதும். வேற எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும். செகண்ட், இது நீங்க யாரெல்லாம் பண்ணலாம், எந்த ரிலேஷன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலர்கள் பண்ணலாம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்ல அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள பண்ணலாம், நல்ல நண்பர்களுக்கு பண்ணலாம். நான் ஒன் சைட் லவ் பண்ணுறேங்க அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு கால், மெசேஜ் வர இந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு. அதனால எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல இந்த மெத்தடுக்குன்னு பெருசா எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது நம்ம இந்த தீட்டுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜியை உங்களால் கரெக்டாக ஃபீல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் வெறும் வயிற்றுல பண்ணீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நான் காலையில் நான்வெஜ் சாப்பிட்றேங்க மதியானமாக பண்ணான்னா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால எந்த தவறுமே கிடையாது. இதை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். காலையில் தான் பண்ணணும், மதியானம் தான் பண்ணணும், நைட் தான் பண்ணணும், இல்லை இந்த நாள் தான் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க எப்ப ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன டைம்னா நைட் டைம் நீங்க பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நைட் டைம்ங்கிறது நம்ம மனம் வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரக்கூடிய நேரமா இருக்கிறனால இந்த நேரத்தில் நீங்க பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க, எனக்கு தலை வலிக்குதுங்க, வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின்ல இருக்கிறப்ப நீங்க இதை பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு இது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களோட கவனம் முழுக்க அதுல போயிடும். அந்த நேரத்தில் நீங்க இதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப டிப்ரெஷனா இருப்பீங்களா, வேற ஏதாவது ஒருத்தர் மேல பயங்கரமான டிப்ரெஷன், இல்ல கோபம், வலி, வேதனை, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தையும் பண்ணாதீங்க. அந்த டைம்லயே உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியாது. போதை வஸ்துக்கள் எடுத்திருக்கீங்கன்னா அந்த நேரமும் பண்ணாதீங்க, அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மற்றபடி நான் ஒரு நார்மலான ஒரு மைண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறேங்கன்னா பண்ணுங்க. ரொம்ப அழுதுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில வேண்டாம். ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நான் எல்லா கண்டிஷனும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா நம்ம போகலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு ரெட் கலர், ஒரு பென்னு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெழுகுபத்தி. அந்த மெழுகுபத்தியோட கலரும் சிவப்பு தான் இருக்கணும். ரெட் கலர் கேண்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்களே ஒரு ஒயிட் கலர் மெழுகுபத்தி வாங்கி ஒரு அச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் கிரையான்ஸை போட்டு ரெட் கலர் கேண்டில மாற்றி அப்படிங்க கூட நீங்க பயன்படுத்தலாம். ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரு ஒயிட் பேப்பர், ஒரே ஒரு பென் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. அமைதியான ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு இந்த வீடியோ பண்ணக்கூடிய நேரத்துல முயற்சி பண்ணுங்க. அமைதியான ஒரு இடத்துல போய் கண்களை மூடிக்கிட்டு எந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சு காற்றை உள்ள இழுத்து மூச்சு காற்றை வெளியிடுங்க. இப்படி பண்றதுனால நம்மளோட மனம் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதனால உங்களோட முழு கவனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு காற்றுல மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த சிதறல் இல்லாம மூச்சு காற்று வைங்க. உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும், ஓகே என் மைண்ட் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்துருச்சு, ஒரு தெளிவான நிலைக்கு வந்துருச்சு அப்படின்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக பண்றீங்களோ, எந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினைக்க ஆரம்பிங்க. அவங்கள பத்தி நீங்க திங்க் பண்ணா மட்டும் போதும். அவங்க உருவத்தை நினைங்க, அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அதை மட்டும் விஷுவல் பண்ணுங்க. அவங்களோட ஃபேஸ் உங்களுக்கு கிளீனா உங்களோட மனக்கண்ல தெரிய ஆரம்பிச்ச பிறகு அவங்க உங்க கூட பேசின ஒரு சந்தோஷமான மூமெண்ட், நீங்களும் அவங்களும் ஒன்னா சந்தோஷமா இருந்த ஒரு விஷயத்த திருப்பியும் நினைங்க. அந்த ஃபீலை நீங்க கொண்டு வரும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்க அவங்கள வந்து நினைக்கும் போது உங்களோட மனதுல ஒரு சின்ன பெயின் வர ஆரம்பிக்கணும், ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கணும். பிகாஸ் நீங்க அவங்கள மிஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்கள நினைக்கும் போது நம்ம மனசுல ஒரு வலி வரும். அந்த பெயின் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கரெக்டா நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த ஃபீலோட பண்ண ஆரம்பிங்க. எனக்கு அந்த பெயின் தெரியுதுங்க, அவங்கள நான் மிஸ் பண்ண அந்த ஃபீல், அந்த வலி எல்லாமே என்னால உணர முடியுதுன்னா அந்த வலியோடய அவங்கள நினைங்க. அவங்க உங்களோட பேசுனது, அவங்க உங்க கூட இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அந்த சந்தோஷ உணர்வை கொண்டு வாங்க. பிகாஸ் நம்மளோட இந்த சந்தோஷ உணர்வு தான் நமக்கு எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம கேட்கிற எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்ச மொழி உணர்வுகள் தான். இந்த சந்தோஷமான உணர்வுகளை நீங்க தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும். ஒரு 5-10 நிமிடங்கள் நீங்க அந்த உணர்வை கொண்டு வந்த பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிடம் மாதிரி நீங்க சொல்லணும். அதிகபட்சமா நீங்க ஒரு 1/4 மணி நேரம் கூட சொல்லிக்கலாம். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆவது சொல்லணும். மந்திரம் என்னன்னா, வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ், அவங்களோட பெயர் கால் மீ நவ். வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ், அவங்களோட பெயர் கால் மீ நவ். இத வந்து திரும்ப 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 சொல்லிட்டே இருங்க. இத இவ்வளவு கவுண்டிங் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் உங்களுக்கு கிடையாது. எவ்வளவு கவுண்டிங் வேணாலும் சொல்லலாம். இதை நீங்க சொல்லும் போது வந்து உங்களோட முழு கவனமும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றத உணர்வோட கலந்து சொல்லணும். சும்மா வாயில வார்த்தைகளா சொல்லாம ஆழ் மனதுல வாங்கி அதை நிறுத்தி நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ், அவங்களோட பெயரோட சேர்த்து கால் மீ நவ். இப்போ அவங்களோட பேர் மணின்னு வச்சுக்கலாமே. வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ் மணி கால் மீ நவ் அப்படின்னீங்கன்னா இது வந்து அந்த உணர்வோட கலந்த மாதிரி இருக்கும். இதை வந்து திரும்ப 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 சொல்லுங்க. கவுண்டிங் கணக்கு கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிடமாவது சொல்லுங்க. 10 நிமிடம் நான் சொல்லி முடிச்சிட்டேங்க அப்படின்னா எனக்கு இது போதும், நான் சொன்னது என்னோட ஆழ்மனதுல பதிகிற அளவுக்கு என்னோட உணர்வுகளோட கலக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டா சொல்லியிருக்கேன். இந்த உணர்வு உங்களுக்கு தான் தோணணும். ஓகேங்களா? உங்க மைண்டுக்கு நான் கரெக்டா சொல்லியிருக்கேன், நான் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கேன், நிச்சயமா அவங்க வருவாங்க அப்படின்னு உங்க மனம் உணர்ற அளவுக்கு நீங்க சொன்ன பிறகு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அவங்களோட பெயர் ரெட் கலர் இங்க்ல எழுதணும். அவங்களோட பேர் எழுதிட்டு, இப்ப நீங்க ஒரு பையனா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்க பேர் எழுதணும். நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களோட யாருக்கா பண்ணீங்களோ அவங்களோட பேர், ஃபர்ஸ்ட் பாயோட நேம், செகண்ட் கேர்ளோட நேம் எழுதிட்டு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ், அவங்களோட பெயர் கால் மீ நவ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேரு பொண்ணோட பேரு போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடணும். மடிச்சு கையில வச்சுட்டு அதை நல்லா மடக்கி உங்களோட 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு அதை அப்படியே உங்களோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு திருப்பி கண்ணை மூடிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனை திருப்பி விஷுவல் பண்ணுங்க. அந்த பர்சன் உங்களுக்கு இப்ப கால் பண்ணி பேசுறாங்க, இல்ல அந்த பர்சன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இல்ல அந்த பர்சனை நீங்க நேர்ல பாக்குறீங்க அப்படின்னு ஒரு சிக்னலை வந்து நீங்க விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். இதையும் ஒரு 10 நிமிடமாவது பண்ண ஆரம்பிக்கணும். உணர்வு பூர்வமா பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில பத்த வச்சுட்டு அந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து அப்படியே முழுசா எரிங்க. முழுமையா பேப்பரை எரிஞ்சு ஃபுல்லா ஆஷா கலந்த பிறகு அந்த ஆஷா அப்படியே எடுத்து ஒரு தண்ணீரை ஃபுல்லா கலக்கி இதை செடிகளுக்கு ஊத்திடுங்க. யாரும் கால் மிதிப்படுற இடத்துல இதை வைக்காதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால், மெசேஜ் இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்ல எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அவங்க எனக்கு கால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க சம்பந்தமான விஷயங்களாவது உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு தடவை தான் நீங்க இதை பண்ண போறீங்க. எப்போ வேணாலும் பண்ணலாம். நைட் டைம் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த ஒரு டைம் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களுக்கானதை பார்க்க ஆரம்பிக்கும். இதை குறைஞ்சது 7 நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு காட்டிடும். அது வரைக்குமே வேற எந்த வித மெத்தடும் பண்ணாதீங்க. இப்படி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு இந்த தாட்லயுமே இருக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 2 பேர் பேசியே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆச்சுங்க, இப்ப நான் என்ன பண்றதுங்க, இப்ப நான் பண்ணலாமா? பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா பண்ணிட்டு திரும்ப 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 அதையவே நினைக்காதீங்க. அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது தேவையான எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்கப்புறம் அதை பத்தி எதையுமே யோசிக்கவே வேண்டாம். அதுவா எல்லாமே நடந்துடும். ஸோ டோன்ட் வரி. ஒரே தடவை தான் பண்ணணும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை தி பெஸ்டா பண்ணுங்க, ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.